ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு போலியும் பிடிக்கும், கோகனட் போலியும் வந்து பிடிக்கும். நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு வீட்டில் செஞ்சதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் செய்கிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1½ கப் மைதா வந்து எடுத்துக்கிட்டேன். கம்மியான மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறோம். மேபி ஏதாவது சொதப்பல் ஆயிடுச்சுன்னா பொருள்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால் வந்துட்டு 1½ கப் வந்துட்டு மைதா மாவு, கலருக்காக கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு தண்ணி வந்துட்டு ஒரு 1/2 கப்பு கிட்ட கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம லைட்டாக மேலே வந்துட்டு எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் போட்டுட்டு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் வந்து போலி. இதுதான் இதோட மெயின் டிப்பே. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்காக ஒரு முழு கோகனட் வந்து எடுத்துக்கிட்டேன். அது திருவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் மெஷர்மெண்ட் அது வந்து 1 கப்பு இருந்துச்சு. அதே மாதிரி 1 கப்பு வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை போட்டுட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு, ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா வாழை இலையும் எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி ஒரு பேப்பர் கவர் வந்து எடுத்துக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவு வச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்துட்டு மீடியம் சைஸ் தான் வந்துட்டு செஞ்சேன். ஸோ வந்துட்டு நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கையாலையும் அழுத்திக்கலாம், இல்லை சப்பாத்தி கட்டை போட்டு அழுத்தி எடுத்துகிட்டு சூடான தவாவில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் போலி வந்து ரெடி ஆகிடும். உண்மையாலுமே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. என் குழந்தைங்களும் வந்து சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.